ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே ரொம்ப நாளுக்கு அப்புறம் லக்கி வீல் ஈவெண்ட் ரிட்டன் ஆகிருக்கு. இதில் என்னென்ன பண்டிலெல்லாம் கொடுத்துருக்கான், எமௌண்ட்டெல்லாம் என்னென்ன வந்திருக்குது, நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்காக ஒருத்தருக்கு நான் வீக்லி மெம்பர்ஷிப் டாப்அப் பண்ணி விட போகிறேன். அது யாருன்னா, சப்போஸ் இந்த வீடியோவுக்கு 100 கமெண்ட் ரீச் ஆச்சுன்னா, அந்த 100 கமெண்ட்டில் அதிகமாக லைக் வாங்கியிருக்க கமெண்ட்டுக்கு நான் ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு விட போகிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏதோ பண்டல் டவுன்லோட் போட்டுக்கலாம். சரி, நமக்கு 9 டைமண்ட் லக்கு கொடுக்குறானான்னு ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போ இருந்தாலும் 9 டைமண்டில் நிற்காது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 70%. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 70 இப்படி தான் கொடுப்பான். 9 டைமண்ட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் மெயினான மேல் பண்டில். இது பண்டில் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த 9 டைமண்ட் 99 டைமண்ட் ஒருத்தான்னு கேட்டால் ஆமாம். அதுக்கான ஃபீமேல் பண்டில். அடுத்தது நம்ம ஃபீல் த எலக்ட்ரிசிட்டிங்கிற எமௌண்ட்டு. ரோபோ பெட் நமக்கே ஷாக் கொடுக்குது. அடுத்தது வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான், ஒரு க்ளோவாலு. இது கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்டரி க்ளோவால்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நல்லா தான் இருக்குது. க்ளோவால் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மி டைமண்டுக்கு வரும்போது நம்ம வாங்கி அள்ளி போட்டுக்கணும். இது க்ளோவால் அந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்தாலுமே ஒன்றும் நல்லா இல்லை. இதெல்லாம் ஒரு நார்மலான க்ளோவால் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஒரு போன லூட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். வேறு என்னது, இந்த பூயா அமௌண்ட். நமக்கு இந்த எமௌண்ட்லலாம் மேக்ஸிமம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி எமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற எமௌண்ட்டே போடுறதில்ல. நமக்கு தான் எமௌண்ட் எல்லோரும் போடுறாங்க. அடுத்ததாக ஒரு டுயோ எமௌண்ட்டு, ஒட்டக எமௌண்ட். இந்த எமௌண்ட்டு நமக்கு வேணும், ஏன்னா நமக்கு டுயோ எமௌண்ட்னு எதுவுமே இல்லை. அடுத்தது வேறு என்ன இருக்குது, சமோசா சாப்பிட்றான். சமோசா அன்ஹெல்த்தி, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி வயிறு ஃபுல்லாக இதாக குப்பன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் இன்னும் நார்மலான பண்டில் தாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்காக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கான ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்கான். இதுவும் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை, எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாம் மறுபடியும் ஒரு 2 போன க்ளோவாலு, போன 4 பண்டிலு, அந்த பேக் பேக்கு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மற்றபடியெல்லாம் எதுவும் ஒர்த்து இல்லை. அது எமௌண்ட் வேணுமானா எமௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்ச 70% டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த யூனிவர்சல் ரிங் வாட்சரை நம்ம வாங்கி போட்டுக்குவோம். வேறு இதில் எதுவும் இல்லை. அடுத்தது நமக்கு எவ்வளோ 9 டைமண்ட் கொடுப்பானோ இந்த வாட்டியாஸு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வருது என்னடா அடி. 80% நல்லது தான். ஆனால் பண்டில் 239 டைமண்டுக்கு வாங்கணுமா? ஆக்சுவலாக நான் பண்டிலே வாங்க வேண்டான்ட்டு இருக்கேன். எனக்கு அந்த டுயோ அமௌண்ட் மட்டும், ஒட்டக அமௌண்ட் மட்டும் நான் கிடைச்சா போதும். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி பண்டில் எல்லாமே இருக்குது. இது மற்றதெல்லாம் எனக்கு இதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். யூனிவர்சல் வவுச்சரை நான் இப்போதைக்கு வாங்கி போட்டுட்டு, யூனிவர்சல் வவுச்சருங்கிற அது என்னங்க அது, இப்போ ஃப்ரீ ரெஃப்ரெஷ்க்கும் எதுவும் வரல. அந்த ஒட்டகை அமௌண்ட் வரமாட்டேங்குது, என்னடா இது. ஒட்டகை அமௌண்ட் வாங்கியிருந்தால் நான் இப்போவே அதை வாங்கி விட்டு போயிருப்பேன். சரி, இப்போதைக்கு நமக்கு இது வேணும், எவ்வளோ டோக்கன் வேணும், அதனால் அதை வாங்கி போட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம், நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எத்தனை, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 99 கொடுப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்துருவானா? கொடுத்துட்டான். நினச்ச மாதிரி இது எல்லாம் ஆல்ரெடி இது பண்ணது தான். 3வது இதில் 99 இப்படின்னு. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 3வது டைம் ஸ்பின் பண்ணும்போது 99 டைமண்ட் கிடச்சிரும். இது நான் அஷ்யூர்டாக சொல்லுவேன். இப்போ நமக்கு இதில் வேண்டாம், நமக்கு ஒட்டகை அமௌண்ட்டு தான் வேணும். ஒட்டகை அமௌண்ட்டை கொடுக்கணா, எனக்கு இந்த அமௌண்ட்டெலாம் வேண்டாடா. ஆல்ரெடி உட்காரதெல்லாம் நிறைய அமௌண்ட் இருக்குதுடா. ஸோ வேறு என்ன, மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். 9 டைமண்ட் கொடுப்போமா? கொடுத்துருவோம். மறுபடியும் கொடுக்கல. டி அந்த அமௌண்ட்டு கொடுங்கடா. எனக்கு அது டுயோ அமௌண்ட்டு தாண்டா வேண்டாம், மற்றபடியெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. மறுபடியும் கொடுப்போம். அப்பாடா, ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டு. நான் இது சூப்பரான அமௌண்ட் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனால் என்கிட்ட வேறு எந்த டுயோ அமௌண்ட்டுமே இல்லாதனால தான் நான் இதை வாங்குகிறேன். சரி, வாங்கி இது போட்டு வச்சுக்கோ. ஆனால் டுயோவுக்கு இது பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட்டு போட்டு விளையாடுறதுக்கு. எவனாவது ரேண்டமாக போட்டு ஆட வேண்டியது தான். சரி, இப்போ அடுத்ததாக வேறு நமக்கு எதாவது லக்கு 9 டைமண்ட் கொடுப்பானா?
கொடுக்க மாட்டான். இதுக்கப்புறம் தான் இவன் வேலையை காட்டுவான். 60% இதில் ஒருத்தர்லாம் எதுவும் இல்லை. இந்த பண்டிலில் நீங்களே 500 டைமண்ட்கெல்லாம் சத்தியமாக இந்த பண்டில் ஒருத்தர் இல்லை, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் 9 டைமண்ட் 99 டைமண்ட் இந்த பண்டில் ஒர்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபீமேல் பண்டிலும். ஃபீமேல் கேரக்டர் வச்சு ஆடுறீங்கன்னா எடுங்க, இல்லைன்னா இந்த பண்டிலில் வேண்டாம். ஓகே, வாங்க நம்ம போய் அந்த ஒட்டக மூட்டை போட்டு பார்ப்போம். இங்கே வேலெட்டில் தானே இருக்கும். சரி, வீக்லி போட்டிருந்தேன். இதுக்காக தான் ஒரு வீக்லியே போட்டேன். நம்மள்ட்ட அதுக்கு மேலெல்லாம் காசு இல்லை. இப்போ வேலெட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே எமௌண்ட்டு இங்கே இருக்கான். எதுக்கு பதிலாக போடுவான்? இந்த குளிர்ற எமௌண்ட்டுக்கு பதிலாக போடுவான். ஓகே. ஐயோ, எமௌண்ட்டை காணோம். எங்கேயோ போச்சு? டி மேலே வந்துட்டுண்ணா. ஓ, ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும். போ எங்கடா காணோம்? இங்கே இருக்குது. அதை தூக்கி இங்கே சொருகிட்டு இப்போ லாபியில் போயிட்டு போட்டு பார்ப்போம். பார்ட்னர்லாம் யாரும் இப்போதைக்கு இல்லை. அதனால் நம்ம இப்படி தான் இந்த எமௌண்ட்டுக்கு ஸ்க்ரீனையே பிடிச்சிட்டான். அப்போ ஸ்குவாட் ஆடும்போதெல்லாம் என்ன அங்கே ஸ்குவாட் லாபி இருந்தால் ஆளுகளே தெரிய மாட்டாங்க போலையே. சரி, அடுத்தது என்ன? யூனிவர்சல் அந்த எவோ வவுச்சர் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். 13 டோக்கன், மினிமம் 3 டோக்கன் 4 டோக்கன் தான் ஒரு கிரேட்டுக்கு. ஏதோ வாக்கில் ஒரு 5 டோக்கன் இந்த வாட்டி கொடுத்துருப்பான் போல். அடுத்தது ஒரு 1000 100 நல்லா டக்குன்னு தட்டி 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவான். 7 சொல்லணா 4 3 தான் கொடுப்பான். அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க மாட்டான். வேறு என்ன, 69 ஆயிடுச்சு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு விட்றேன். வரட்டா?